அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க. அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் கவின் உள்ளே வந்தான், பட் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்றைக்கி கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக அவங்கள நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் மட்டும்தான் நான் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ண எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. அவ்வளோதான். என்னுடைய பையன், மூத்த பையன் கவின், சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மின் பொறியாளர். வேற ஒரு சமூகத்தை பொண்ணை வந்து அவங்களுக்குள்ளே ஒரு காதல் இருந்திருக்கு. எங்களுக்கு நாளே தெரியாது. எங்களுக்கு ஒரு 9-8 ஆண்டு காலம் அவங்களுடைய தொடர்பில் இருந்திருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையில் உள்ளவங்களே இந்த கொலையை என் பையனை ஆவண கொலையை செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் காவல்துறையில் தான் இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையில் உள்ளவங்க அவனை படுகொலையை தடுக்குதுங்க அவங்க தான். அவங்களே என் பையனை வந்து படுகொலை கொடூரமான முறையில் கொண்டுட்டாங்க. இது தமிழக அரசு தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து முதல்வர்கிட்ட தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த அதிகாரி என்னை பார்க்க வரல. நிதியை தான் கொண்டு வராங்கன்னா நீதியை கொண்டு வரல. எனக்கு இந்த வழக்கை வந்து தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடாது. எனக்கு ஒன்று சிபிஐ இல்லை மத்திய புலனாய்வுத்துறை இதை விசாரித்தா எனக்கு உறுதியான நியாயம் கிடைக்கும். 3 நாள் ஆகிட்டு எந்த ஒரு நீதியுமே இது வரைக்கும் கிடைக்கல. யாராவது அந்த தரப்புல இருந்து வந்து பார்க்குறதா அரசு இல்லை. என் பையனுக்கும் என் மனையும் கொலை மட்டும்லாம் விட்டாங்க. அதே காவல்துறை பணிபுரிவாங்க அம்மா அப்பா. எப்போ நடந்தது இதுங்க? இதில் ஒரு வருஷத்துக்குள்ள நடந்தது. 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை. ஓகே. அது சம்மந்தமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நாங்கள் கொடுக்கல. நாங்கள் வந்து எல்லாமே அரசு ஊழியர், அதனால் அந்த வழக்கு நாங்கள் போகலை. பையனையும் சொல்லி சத்தம் போட்டோம், அவனும் சரின்னு. அதுக்கு பிறகு தனியாக வரவழைச்சி என் பையனை அவங்க குடும்பம் கூட்டு சதி செஞ்சு தனியாக பைக்கில் கூட்டி போய் கொடூரமான முறையில் கொண்டுட்டார். இதுக்கு பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறை தான். எந்த நடவடிக்கை எடுக்கலை. அவங்க அம்மா அப்பா காவல்துறை வேலை பார்க்காங்க. காவல்துறை தலைவர் யார்? குற்றம் செஞ்ச காவல்துறை பணிபுரிவங்களை அவங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்கள ராஜ மரியாதையோடு அவங்கள காப்பாற்றி வச்சுருக்காங்க. சஸ்பெண்ட் தான் ஒரு சின்ன ஒரு இதுதான் தராங்க. ஆனால் அவங்கள கைது பண்ணலை. அது போதாது சஸ்பெண்ட் பண்ணது. கைது பண்ணணும். எங்களுக்கு அவங்க அம்மா போய் கைது பண்ணணும். அப்போ காவல்துறை தானே காப்பாற்றுது அவங்கள. இதே வேறு ஒன்றுன்னா உடனே அடித்து பொம்பளை ஆம்பளை தூக்கிட்டு போயிருப்பாங்க, உடனே கையை காலம் ஓடிப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு குற்றம் செஞ்ச போய் அந்த காவல்துறை கூட்டி போகுது. மறுநாள் கோர்ட்டு கூட்டிட்டு போகும்போது ஐயா பாத்ரூமில் வலிக்கி விட்டான், காலை ஒடிஞ்சிச்சு அப்படின்னு காலை ஒடித்தானே கொண்டு போகிறாங்க. கொடூரமான முறையில் கொண்டவனா அவன் காலை ஒடிக்க வேண்டியதானே இவங்க அரசு.
அவனை ராஜா மாதிரியே தானே போகிறாங்க. அந்த சமூகத்தில் உள்ளவங்க வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. அந்த சமூகத்தில் உள்ள அந்த ஸ்டேஷன்லேயே அவங்க தான் பணிபுரியுதாங்க. அவங்க மேலே நிறைய குற்றம் இருக்காங்க மேலே. ஆனால் அரசு கண்டுக்கிடலை. ஏன்னா செல்வாக்கு படைத்த மனிதர்கள். நாங்கள் சாதாரண விவசாயிகள். குற்றம்னா என்ன மாதிரியான விஷயங்களை? எந்த குற்றம்? பண்றதெல்லாம் காஜி பண்ணி ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க தான். சரி. என் பையன் கொன்ன இடத்துல தான் பக்கத்து ஸ்டேஷனில் அவரை பணிபுரிக்காரு. அது அந்த கொன்ன பையனுக்கு சொந்த ஃபேமிலிக்கு சொந்தக்காரங்க அவங்க எப்படி அந்த கேஸை இது பண்ண முடியும்? இதுவரைக்கும் ஒரு கலெக்டர் வரல, ஒரு ஆர்டிஓ வரல. சும்மா எடுத்தப்பா வரும் ஊருக்கு கலவரம் ஆயிருன்னு சொல்லி ஊருக்கு வச்சார். போலீஸை கூட்டி அப்படியே வந்து மிரட்டுது வேலை. வாரவங்கள அனுதவங்க அக்கா வாரவங்களையும் விரட்டி விடுது வேலை. இது காவல்துறைக்கு. எனக்கு நீதி கிடைக்கலன்னா என் பையன் உடலை வாங்க மாட்டேன். எத்தனை நாளானாலும் சரி இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும், இல்லை மத்திய புலனாய்வுத்துறை தான் விசாரிக்கணும். தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா நியாயம் கிடைக்காது எங்களுக்கு. அந்த பையன் தரப்புல சொல்லும்போது சில விஷயங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. என்ன சொல்லுங்க? என்னன்னா இப்போ உங்களுடைய பையன் தான் வந்து நேரடியாக அங்கே போனாரு. எங்க லைவ்ல போட்டோவே இருக்கு. அங்கே போட்டோ எல்லாமே லைவ்ல விட்டுருக்க மாட்டாங்க. அதுதான் என்ன நடந்ததுங்க உங்களுடைய கவனத்துக்கு வந்தது அன்னைக்கு என்ன நடந்ததுன்றது நான் கேட்குறேன். ஆனால் அவங்க தரப்புல ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா? சரி, உண்மையாவே அன்னைக்கு நடந்தது என்ன? எங்கள் மாமனார் ஒரு ஆள் கால் ஒழிஞ்சு திருச்செந்தூர் எடிசன் ஆஃபீஸில் இருக்காப்புல. என் பையன் காலிக்க பொண்ணு வந்து அங்கே இருக்குது. இங்கே சித்தாவில் திருநெல்வேலியில் இருக்குது. அந்த ஃபோன் பண்ணி என் பையனை வர வச்சு நான் வந்து உங்கள் தாத்தாவை நான் பார்த்துக்கிறதேன், நம்ம சித்தாவை பார்த்துருவோம், நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணேன். அங்கே போய் என் பையன் என் மனைவி என் பையன்லாம் போய் அங்கே போய் இந்த இது வந்து ரிப்போர்ட்டை தான் காட்ட போயிருக்காங்க. என் மனைவியும் என் மச்சனும் உள்ளே போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை காட்டியிருக்காங்க. என் பையனை இந்த பொண்ணோட தம்பி வந்து நைஸாக வெளியே கூப்பிட்டு அது எப்போ பேசிக்கிடுவான். இவனை முறை சொல்லியே கூப்பிடுவான். அதனால என் பையன் சரி கூப்பிடுதானே வெளியே வந்தாங்க. வா பைக்கில் போய் கூல்டீஸ் கூப்பிட்டு வருவான், வாங்க மச்சான் இன்னும் கூப்பிட்டுருக்காப்புல. இவன் எப்போதும் மேலே ஏறி போயிட்டான். அங்கே போய் ஒரு சந்துக்குள்ளே வச்சு அந்த பையன் கூப்பிடுவான். ஆமாம் கூப்பிடுவான், மச்சான்னு தான் கூப்பிடுவான். அங்கே போய் நைஸாக மிளகாப்பட்டியை தூவிட்டு அப்படியே பையன் நின்று இருந்திருக்கான். மிளகாப்பட்டியை கண்ணில் தூவிட்டு அந்தால கொடூரமான முறையில் கொண்டுட்டான். முன்னேற்பாடாக தான் வந்து முன்னேற்பாடாக தானே வந்திருக்காங்க. அந்த பொண்ணு ஏன் கூப்பிடுச்சு? சரி, என் பையன் பழகின பொண்ணு 9 வருஷம் பழகின பொண்ணு தான் அந்த இதில் போயிட்டாப்புல. அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. ஒரு 2 பேருக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணால் கவினை தான் கல்யாணம் பண்ணுவேன், வேறு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் குழந்தை பார்த்தா கவினை தான் குழந்தை பெறுவேன், வேறு யாரும் குழந்தை பெற மாட்டேன் அப்படின்னு ஒரு 8 வருஷமாக என் பையன் ஒதுக்கி வச்சுட்டோம். அது வேற ஒரு சமூகம், நம்ம வேற ஒரு சமூகம் வேண்டாண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டேன். அந்த பொண்ணு வழியே போய் என் பையனை கூப்பிட்டு சரி இவன் சரி இப்படி கூப்பிடான்னு சொல்லி இவன் போனது.